சென்சார் கமிட்டி மெம்பர்கள் 7 பேர் பிஜேபி காரவங்க. அதாவது உறுப்பினர் அட்டையோட இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் எந்த அதிகாரமும் கொடுக்கல, எனக்கு நீங்க கவுன்சிலர்ல கூட சீட்டு கொடுக்கல, எனக்கு மாவட்ட தலைவர் கொடுக்கலன்னு பல பெண்கள் எனக்கே தெரியும். கேசவ விநாயகம் தான் நியமனம் பண்ணது. 7 பேர் சென்சார் போர்டுல பிஜேபியோட டைரக்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது நேரடியாக மத்திய அரசாங்கம் விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணிக்குள் வர வைப்பதற்காக விஷயத்தை பயன்படுத்துறாங்க. சார் சிம்பிள். நீங்க விஜய் இதே முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்தை தடுத்தப்ப எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே, திமுக இப்படி கையை கட்டிக்கிட்டு நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதாவிடம் பணிந்தவர், கொடநாடு கார் வாசல்ல நின்னவர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? இதே விஜய் அவர்கள் அப்போது அம்மையார் ஜெயலலிதாக்காக தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் செய்தார். இப்ப மீண்டும் பிஜேபியோட கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக அவர்களுடைய அழுத்தமாக தான் இதை பார்க்க வேண்டும். 2 பேர் எதிரி. ஆனா ஒருத்தரை உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்கிறீங்க, ஒருத்தரை அண்ணாமலை மாதிரி பஞ்சு கயிறு சாட்டையை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க வலிக்காத மாதிரி. இல்ல இவர் அதாவது 2 எதிரிகள்ல ஒருத்தரை அடிக்கும் போது கடுமையாக அடிக்கிறீங்க, ஒருத்தர் அடிக்கும் போது சாஃப்ட் டச் பண்றீங்க. அவங்கள நாளைக்கு பெருசா டச் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே பாத்தீங்கன்னா AVKவினர்கள் நேரடியாக இதை பிஜேபியை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு, பிஜேபியை சார்ந்தவர்கள் யாருமே சென்சார் போர்டு எங்க கிட்ட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நாங்க தான் இதை தடுக்கிறோங்கிறதையே ஒத்துக்க மறுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஏன் 2 பேருமே நாளைக்கு டைரக்டா கிளாஷ் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது தானே. இப்ப இதே அண்ணாமலை அவர்கள் திடீர்னு கரூர் சம்பவத்துல விஜய்க்கு சாதகமா பேசினாரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு அடக்கி வாசிக்கணும், எங்க உம்முன்னு இருக்கணும், எங்க கம்முன்னு இருக்கணும்னு பேசுறாரு. நீங்க திடீர்னு சாஃப்ட் ஆவறீங்க, திடீர்னு ஹார்ட் ஆவறீங்க. பிஜேபி டைரக்டா விஜயை கடுமையா விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சார் சிம்பிளான லாஜிக். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. இது நிதர்சனமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆப்சன்ஸ், எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணம் போனார், தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் பயணம் செய்தார். ஆனால் ஊடகங்களுடைய கவனமோ மக்களிடம் பேசும் பொருளாக ஆனதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்.